ஆளு ரெடி, பேட் ரெடி, பால் ரெடி. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். ஏன் ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கா. நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம வைக்க போறோம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கா. நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோ 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 லோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். எத்தனை வருஷமா சாணி ஏறி? 7 தலைமுறையா. எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரிஞ்சாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஓட்டிக்க. சாணிக்கு பதிலா 10 கொடுத்தா எரிவியா? எரிவேன். ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால எடுத்து மண்டையில இருப்பா 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 எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தரமா பத்தி இருக்க? சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. எருமை, எருமைக்கு பிறந்த எருமை. 7 கழுத வயசாகி போச்சு, இன்னும் நடு ரோட்ல டயரை ஓட்டிக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வைக்கேன்? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதுதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா நான் கேட்கறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு. புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது. ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா. பாஞ்சு பிடிக்கலாம்ல? இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடுவேனே. அது முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறீ. உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லைங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. இப்படித்தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன போலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடி. சரி, அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்ல ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணீங்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். நான் சி ஜோசப் விஜய் எனும் நான்